அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. மாதத்தில் நிறைய மாதம் ஏகாதசி வரும். ஆனால் அந்த மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி பெரிய ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பெருமாளோட வடக்கு கதவு மூடியே இருக்கும். இந்த வைகாதசி அன்னைக்கு வடக்கு வாசல் கதவு திறந்து சொர்க்க வாசல் திறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு முக்தி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஏகாதசி அன்னைக்கு முக்தி ஏகாதசின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி விரதம் இருக்கிறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் வர ஏகாதசியை வழிபடுறதுனால வேறு பெரிய விரதம் இதை விட பெரிய விரதம் எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவலோரில் முகூர்த்த தினன்றனால இது தன்னூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தை தன்னூர் மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சுக்கவாசல் திறப்பன்னைக்கு நம்ம போய் தரிசித்தோம்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் 3 காலத்துலையுமே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முக்கோடி ஏகாதசின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக கிருஷ்ணரோட பக்தரான அம்பரீஷன் அவரை பற்றி அந்த மன்னனை பற்றி சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்ற சொல்லுங்கள். ஏகாதசி தினத்துலேருந்து ராப்பத்து விழா சிறப்பாக நடைபெறும் கோயில்களில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 108 தடவை சொன்னீங்கன்னா ஓம் நாராயண வித்மஹே வசஸ்ஸு தேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இந்த மந்திரத்தை குறைஞ்சது 108 தடவையாக சொன்னோம்னா நம்ம பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துயரங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி நம்மளுக்கு இன்ப நிலைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி விரதம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தானம் செய்கிறவங்களா இருந்தால் தானம் செய்கிறதோட கொடையை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு கொடையில் கர்ணனை போல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தேவலோகத்தில் மகிழ்ச்சியாக ஆனந்து நிறைஞ்சிருக்கிற சொர்க்க வாழ்க்கையை அடைஞ்சு மோட்சத்தை கிடைக்க வழி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் இந்த வைகாசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம நினச்சி ஏங்குறது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நரகத்தை பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம செய்கிற பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே கடவுளுக்கு தெரிஞ்சதான். அதனால் நம்ம இருக்கையிலே முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை சேர்க்க பார்ப்போம். வாழும்போதே நம்ம சொர்க்கத்தை அனுபவிக்கணும். நம்ம 4 பேருக்கு நல்லது செய்வோம், நாமளும் நல்லா இருப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் கடவுள் வழிபடுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி பெருமாளோட அருள் கிடச்சி வாழ்க்கையில் முன்னேறி வரன்றதான் என்னோடய பிரார்த்தனை. கண்டிப்பாக எல்லாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.